நேற்று வந்து சுபிக்ஷா யார் யாரோட கேம் அமுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சுபிக்ஷா அதாவது விக்ரம் வந்து சுபிக்ஷாவோட கேம் அமுக்குறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க யாரோ. சொன்ன உடனே விக்ரம் அப்படிலாம் இல்லை சார், நாங்கள் எல்லாருமே 2 பேரும் மாறி மாறி ஷேர் பண்ணிக்கிறோம், யாரோட கேமையும் யாரும் அமுக்கலை அப்படின்னோடனே சுபிக்ஷா எழுந்திரிச்சிட்டு ஆமாம் சார் நான் என்னோட கேம் ஒன்றும் அவர் அமுக்கலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லிவிட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ வந்து திவ்யா வந்து சாண்ட்ராவோட கேமை ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்காங்க. சாண்ட்ரா வந்து இனிஷியலாக வரும்போது சீக்ரெட் டாஸ்க்லாம் பண்ணி ஒரு குறும்படம்லாம் போட்டு சூப்பராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே இல்லாமல் திவ்யா தான் அதை ஓவர்டேக் பண்ணி போகிறாங்க. எங்கே யார் சண்டை போட்டாலும் அதில் வந்து மூக்க நுழைச்சி தனக்கு ஒரு ஸ்பாட்லைட் கிடைக்கணும்னு அங்கே வந்து தேவையில்லாமல் ஒரு பேச்சு பேசி அந்த சண்டை இது பண்ணுறாங்க. அதனால திவ்யா தான் வந்து ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா சொல்லியிருப்பாங்க. நான் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருக்கேன், எங்கே எந்த சண்டை வந்தாலும் திவ்யா சுபிக்ஷா போயிட்டு கிட்டே இருந்து கேட்பாங்க. கேட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு அவங்களோட கருத்து சொல்லுவாங்க. எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். அப்புறம் எனக்கு நானே சொல்லிக்குவேன், ஆமாம் அந்த பொண்ணும் இப்போ ஒரு கண்டஸ்டன்ட் தானே, ஏன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கணும் தெரியணும்னு அவள் ஆசைப்படுறா. ப்ளஸ் என்னென்னா பிக் பாஸ் பொறுத்தளவில் நம்ம யாருக்கு என்ன நடந்தாலும் அநியாயம் நடந்தாலும் தட்டி கேட்கணும். அநியாயத்தை தட்டி கேட்குறவங்க தான் ஸ்டார்டிங்கில் இருந்தே மக்கள் மத்தியில் ரொம்ப மக்கள் மனசில் ரொம்ப இடம் பிடிச்சவங்களா இருப்பாங்க. ஸோ எல்லாருமே அதை கேட்பாங்க. அதனால அந்த பொண்ணு அப்படி பண்ணுறேன் எனக்கு நானே சொல்லிப்பேன். பட் எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும் அது பார்க்கும்போது, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. ஆனால் இப்போ சுபிக்ஷா வந்து அதை திவ்யாவை பார்த்து சொல்கிறது ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. ஏன்னா சுபிக்ஷா என்ன பண்ணுவாங்கன்னா, கிட்ட போய்ட்டு நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், கிட்ட போய்ட்டு அப்படியே பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதை அவங்களுக்கு எகெயின்ஸ்டாகவே யூஸ் பண்ணிடுவாங்க. பட் சின்ன பொண்ணாக இருக்கிறதுனால ரொம்ப சைலண்ட்டாக இதாக சொல்கிறதுனால அது வந்து பெருசாக யாரும் தெரிஞ்சதும் இல்லை. ப்ளஸ் சுபிக்ஷா யாருக்கும் ஒரு த்ரெட்டும் இல்லை. அதனால் சுபிக்ஷாவை யாரும் டார்கெட்டும் பண்ணல, அதை அப்படியே விட்டுருவாங்க. அதே திவ்யா சொல்லும்போது அவங்க ஹார்ஷ் டோனில் பேசுகிறதுனால அது பூதாகரமாக வெடிச்சிடும். அதுக்கப்புறம் அரோரா பார்த்தீங்கன்னா, நேற்று ஆதிரைக்கும் வினோதனாக்கும் ஒரு சண்டை நடந்திருக்கும். அதில் வந்து ஆதிரைக்கு சப்போர்ட்டிவாக விஜய் சார் பேசியிருப்பார். வினோதனா வந்து தேவையில்லாமல் அந்த விஷயம் இது சொல்லியிருப்பார், நீங்கள் வெளியிலேருந்து பார்த்துட்டு வந்து சொன்னீங்க, நீங்கள் தேவையில்லாமல் ப்ரொவோக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் விஜய் வந்து அந்த எபிசோடில் பேசியிருப்பார். பேசிட்டு உனக்கு யாராச்சும் சப்போர்ட் பண்ணாங்களான்னு ஆதிரையை கேட்கும்போது ஆதிரை வந்து எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா திவ்யான்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறமா மற்ற எல்லாரையும் அவர் வந்து திட்டியிருப்பார், யாருமே சப்போர்ட் பண்ணலங்கிற மாதிரி திட்டியிருப்பார். அந்த இடத்துல கடைசியில் பார்த்தீங்கன்னா திவ்யா இல்லை அரோரா வந்துட்டு சொல்லுவாங்க, இல்லை சார் அவர் எப்படி பேசிகிட்டு இருந்தாருன்னா, எனக்கு வந்தால் ரத்தம் உனக்கு வந்தால் தக்காளி சட்னின்னு அவர் ஒரு மாதிரி ஒரு டோனில் பேசுவார்ல சார், அதே மாதிரி ஒரு ஹிப்போக்ரேட்டாக தான் சார் பேசிகிட்டு இருந்தார். உங்களுக்கு என்ன உங்களுக்கு விழுந்தா என்ன, எங்களுக்கு விழுந்தா என்ன, எல்லா முடியும் ஒன்று தாங்கிற மாதிரி தான் சார் அவர் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அந்த இடத்துல வந்து போட்டு கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல அவரே விஜேஸே வந்து திட்டியாச்சு, அந்த இஷ்யூ முடிய போகுது. அது முடிஞ்சு போகிற டைமில் அந்த இடத்துல ஒரு ஸ்கோர் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு பாயிண்ட் அகெயின்ஸ்டாக சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவங்கக்கிட்ட கேட்கும்போது சொல்லியிருந்தா அது பரவாயில்ல. லாஸ்ட் வீக் இதே தான் எஃப்ஜேக்கு பண்ணியிருப்பாங்க. பட் எஃப்ஜேக்கு பண்ணதுனால அந்த இடத்துல உள்ள நியாயத்தை சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. பட் இப்போ அதை வந்து வினோதனாக்கு பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நேற்று இப்போ அந்த டவல் ஃபைட்லேயுமே அரோராக்கும் வினோதனாக்கும் சண்டை நடக்கும்போது அங்கேருந்து திவ்யா வருவாங்க. பார்க்கும்போது அரோரா அப்படி ஒரு மாதிரி பேனிக் அட்டாக் ஆகி நிற்கிற மாதிரி நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அதனால தான் அண்ணா இப்படி சவுண்டு ஜாஸ்தியாக பேசாதீங்க, கம்மியாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா அரோராக்காக பேசியிருப்பாங்க. அந்த இடத்துல எல்லாருமே விமன் எல்லாருமே ஜென்ஸுக்கு சப்போர்ட்டுனா முதல்ல வருவாங்க. யாருமே கூட உள்ள பொண்ணுக்கு பிரச்சனைங்கும் போது எந்த பொண்ணுமே வரமாட்டாங்க. பட் திவ்யா எப்போவுமே வருவாங்க. அதே மாதிரி அவங்க சொன்னதுக்கு வந்துட்டு நானும் அவரும் அப்படி தான் பேசிக்குவோம், நீங்கள் அதில் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல திவ்யாவை புட் டவுன் பண்ணி வினோதனாவும் நானும் அப்படி தான் பேசுவோன்னு சொல்லியிருப்பாங்க. அதே நேரம் எபிசோடில் பார்த்தீங்கன்னா வினோதனாவை புட் டவுன் பண்ணி அவர் இப்படி தான் ஒரு மாதிரி டோனில் தான் பேசுவார், ஹிப்போக்ரேட் மாதிரி தான் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படி போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.